சார் இளையராஜா வந்து லண்டன் போறாரு அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அதில் வர ஒரு சிம்பனி ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய உலக சாதனை அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள மீடியாக்கள் காட்டுது. முதல்வர் போறாரு, பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் போறாங்க. அதை போய் பார்க்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இவ்வளோ பெரிய சாதனை அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன சார் சிம்பனி? சிம்போனின்னா உலக ஆர்கெஸ்ட்ரா உள்ளவருக்கு வாசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோப்பு, இசை கோர்ப்பு. இது ஏற்கனவே பீத்தோவன், மொசாட் இவங்கெல்லாம் கூட வாசிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து முதல் முறையாக இவர் தான் அதை வாசிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100-150 இசைக்கலைஞர்கள் சேர்ந்து அது ஒரு இசை கோர்வையாக அப்படி ஒரு வாசிப்பாங்க. இவர் எழுதி கொடுக்குற நோட்ஸை உலகத்தினுடைய தலை சிறந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் அந்த மேடையில் இருப்பாங்க. செல்லோ, பேஸ், இந்த மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ 150. அதை வந்து அந்த சிம்போனிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. அதில் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறது. சிம்போன் ரொம்ப சிம்பிளாக குழப்பிக்கிறே வேணாம். சிம்போனிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது ஏற்கனவே மொசாட் வாசிச்சிருக்கிறாரு, பீத்தோவன் வாசிச்சிருக்காரு, சில உலக மேதைகள் சில பேர் வாசிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து யாருமே வாசிக்கல. அந்த சிம்போனி இப்படி தான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே இவர் ஒரு புதுசாக ஒரு ஃபார்மெட்டை வாசிக்கணும். அதை வந்து கிட்டத்தட்ட 100-150 இசைக்கலைஞர்கள் அந்த மேடையில் வாசிப்பாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 35 நாள் அதை எழுதி முடிச்சிருக்காரு.